ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். எக்சர்சைஸ் 1.3லேருந்து. ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம 4த் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோம். 3rd கொஸ்டினும் சால்வ் பண்ணோம் நீங்க லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ 5த் கொஸ்டின். 5த் கொஸ்டின். எஸ்டிமேட் பை ரவுண்டிங் ஆஃப் ஈச் நம்பர் டு த நியரஸ்ட் 100. ஓகே. ஸோ ஒரு சம் குடுத்துருக்கான். ஸோ பேசிக்கா என்ன பண்ணணும்னா லைக் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர். இத வந்து அப்ராக்ஸிமேட் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் நியரஸ்ட் 100க்கு. ஸோ 8074 நியரஸ்ட் 100 அப்ராக்சிமேட் பண்ணணும். இதையும் நியரஸ்ட் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 4178 அப்ராக்சிமேட் பண்ணணும். 8075 அப்ராக்சிமேட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேற கலர் கம்ப்ளீட்டா 8074 8074 74 பக்கத்தில் இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இது இருக்கு. ஸோ இது மூணுத்தையும் கிளப் பண்ணிடலாம். 74 பக்கத்தில் இருக்கிற 100 100 இல்லைனா 0. ஸோ நியரஸ்ட் 100னா 100 தான் ஃபர்ஸ்ட் 100 இல்லைனா 0 0 வித் 100 0 ஹண்ட்ரட்ஸ் இல்லை 100 இஸ்கா 100. ஸோ 74ன்றது 50யோட தாண்டிடுச்சு. மிட் பாயிண்ட் வந்து 50. ஸோ 0 ஹண்ட்ரட்ஸ் பேசிக்கா அது 100 தான். பேசிக்கா 0 தான் சார். பேசிக்கா 0. ஸோ மிட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு 74. 50யை தாண்டிடுச்சு. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் டு 100. ஸோ 8100. 8100. 4178 பாருங்க. 4178. 178 பேசிக்கா. 178 பக்கத்தில் இருக்கிற 100 200. ரவுண்ட் டவுன்னா 100. ரவுண்ட் அப் வந்து 200. ரவுண்ட் டவுன் 100. ஸோ 178 150 தாண்டிடுச்சு. 150 தான் மிட் பாயிண்ட் இல்லை. ஸோ மிட் பாயிண்ட் தாண்டினதுனால 200 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 4200. 4200. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 8100 ப்ளஸ் 4200 என்ன வரும்? 12300 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 12300. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர் 12300. 12300. செகண்ட் பார்ட் போலாமே. செகண்ட் பார்ட் போகிறது முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கணும்ல. ஓகே, நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் அடிச்சிடலாம். ஸோ என்ன கேட்டிருக்கான் இல்லை 9 100 1000 10,000 lakh 10 lakh 17,68,977. ஸோ அதை எழுத போகிறேன். ஸோ 17 lakhs 68,977. தி நியரஸ்ட் 100 எனக்கு கேட்டிருக்கோம். 1 10 100. ஸோ 977 பக்கத்தில் இருக்க 100 இதெல்லாம் யோசிக்கிறீங்க. நியரஸ்ட் 100 ஆக்சுவலாக 1000 இல்லைன்னா 900. ஸோ இங்கே 1000 வருது. ஏன்னா ப்ளஸ் 100 கிட்டக்க இருக்கிறது 1000 தான். ஸோ இது எப்படி பண்ணால் 100 டென்ஸ்ன்னு போடலாம். இல்லை ஆமாம் 100 டென்ஸ். 100 டென்ஸ் எப்படி எழுதலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் 100னா எப்படி எழுதலாம்? இதை 10 ஹண்ட்ரட்ஸ்னு எழுதலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் 100னா இதை 10 ஹண்ட்ரட்ஸ் எழுதலாம். 10 ஹண்ட்ரட்ஸ். 10 ஹண்ட்ரட்ஸ். இது வந்து 9 ஹண்ட்ரட்ஸ். 9 ஹண்ட்ரட்ஸ். ஹண்ட்ரட்ஸ். ஸோ 900க்கு 10 ஹண்ட்ரட்ஸ்க்கு நடுவில் 950 இருக்கு. 950 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ மிட் பாயிண்ட் கிராஸ் ஆனதுனால 950 தான் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் கிராஸ் பண்ணதுனால ரவுண்ட் அப் தான் பண்ணணும். ஸோ 1000. ஸோ பேஸ் கேல்குலேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் 14768 ப்ளஸ் 1000 ஆட் பண்ணணும். இங்கெல்லாம் 00 போட்டுருணும். ப்ளஸ் 1 ஆட் பண்ணிட்டு மற்ற 3 இடமும் 000 போட்டுரும். பேசிக்காக இது மூணுத்தையும் 0 ஆக்கிடணும். 977 பதிலாக 3 0. ஸோ 1769 17,69,000 பேசிக்கா. 17,68,977 17,69,000 வந்துருச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் 17,69,000. இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாமே. 13,05,589 கரெக்டாக எடுத்துக்கிறேன். 13,05,589. 13,05,89 சாரி. 3 தள்ளி இருக்காமா இங்கே இருக்கா. 1,30,589. ஸோ நியரஸ்ட் 100 தான் கேட்கலாம். இதுலையும் நியரஸ்ட் 100 589. 589 பக்கத்தில் இருக்கிற 100 என்ன 600 இருக்கலாம், இல்லை 500 இருக்கலாம். இதுலேயும் மிட் பாயிண்ட் வந்து 550. ஸோ 589 550 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா அடுத்த நம்பர் தான் எடுத்துக்கணும். 600 தான் எடுத்துக்கணும். ஸோ ரவுண்ட் அப் 600. ஸோ 1,30,600 வரும். 1,30,600. ஸோ 17,69,000 17,69,000 plus 1,30,600. ஸோ இங்கே ஒரு 600, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. 18,99,600. இதான் ஆன்சர். 18,99,600. ஸோ இது எழுதிடுறீங்க. ஆன்சர் என்னன்னா
18,99,600 இதான் கரெக்டான ஆன்சர் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ பேசிக் ஐடியா இங்கே ஒரே ஒரு குழப்பம் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. 977 பக்கத்தில் இருக்க 1000 தான் 10 ஹண்ட்ரட்ஸ் வரும். இது 9 ஹண்ட்ரட்ஸ் வரும். 900 1000 நியரஸ்ட் ஹண்ட்ரட்னா 1000 வந்துடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் நீங்க. ஸோ இங்கே மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த இதை மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை யோசிக்கணும் இந்த இடத்துல. இதை யோசிச்சா போதும் இந்த இடத்த. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் ஆக்சுவலாக அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5th கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அது வரைக்கும் பார்க்கலாம். டாடா பை பை.